அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தமிழகம் செயல்படுத்தாது. மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். சாதிய அடிப்படையிலான தொழிலை ஊக்குவிப்பதாக புகார். மத்திய அரசுடன் தமிழக அரசின் அடுத்த மோதல் ஆரம்பம் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. குறிப்பாக அந்த பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டம் குலக்கல்வியையும் அந்த குலத்தொழிலையும் மீண்டும் கொண்டு வருகிறது. இது சாதி ரீதியாக கொண்டு வருவதனால சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இதை களைவதற்காக தமிழகத்தின் சார்பாக தமிழக முதலமைச்சர் அண்மையில் ஒரு குழு அமைத்திருந்து அந்த குழு கொடுத்த ஆய்வறிக்கையின்படி பிரதமருக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதாவது என்ன அப்படின்னா அவங்களுடைய குடும்ப பின்னணி, அவங்களுடைய பெயர், அது மட்டுமின்றி இதை நிர்ணயிப்பதற்கு அந்த வருவாய் தனி அதை விஏஓ அவங்கள அணுகணும். இது போன்ற பல திருத்தங்களை நாங்கள் கேட்டிருந்தோம். ஆனால் அதை கொடுக்கல. அதனால் இது நிச்சயம் நாங்கள் அமல்படுத்த மாட்டோம். அவர்களுக்காக குறிப்பாக கைவினைஞர்கள் என்பது அந்த கைவினை செய்யக்கூடிய அந்த வாரிசுகள் மட்டுமே செய்யாமல் சிறு குறு நடுத்தர தொழில்கள் என்று வரும்பொழுது பலதரப்பட்ட இளைஞர்களுக்கும் அது ஒரு வேலைவாய்ப்பாக, சம வாய்ப்பாக, ஒரு சமூக நீதியாக இருக்க என்கின்ற அடிப்படையில் நாங்கள் தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம். தமிழக அரசு இதுக்கென்று ஒரு திட்டத்தை தயாரித்து அவர்களுக்கு உண்டான வழிவகைகளை செய்து கொடுக்கும் என்கின்ற அடிப்படையில் தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கிறார் நம்முடைய தமிழக முதலமைச்சர். இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த சமூக நீதிக்கு எதிராக விஸ்வகர்மா திட்டம் என்பது முன்னெடுக்கப்படுகிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் திரு திருப்பதி நாராயணன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை சொல்லிட்டு இந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெள்ளப்பெருக்கு, அது மட்டும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இதெல்லாம் திசை திருப்புவதற்காகவே இது போன்ற விஷயத்தை திமுகவும் அதன் தலைவரும் எடுத்திருக்கிறார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வகர்மா திட்டம் என்பது கைவினை சார்ந்த அதை செய்யக்கூடிய தொழிலாளர்களை நசுக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது என்கின்ற அடிப்படையில் பல்வேறு இந்து அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகிறார்கள். வாருங்கள் விவாதிக்கலாம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில் அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது அரங்கத்திலிருந்து செல்லலாம். அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அடுத்தபடியாக பிஜேபியினுடைய வருங்கால முக்கியமான ஒரு நபர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள். வணக்கம் ஹரிஹரன் ராஜா. அடுத்தபடியாக இணையமொழியாக இணைந்திருக்கிறார் இந்து தமிழர் கட்சியினுடைய திரு எம் சங்கர்ஜி அவர்கள். வணக்கம் சங்கர். அடுத்தபடியாக ஆளும் கட்சியிலிருந்து தமிழக அரசின் சார்பாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மாநில செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள் இணைகிறார். வணக்கம். ஓகே, ஹரிஹரன் ராஜா, உங்கள்கிட்ட தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். அதாவது விஸ்வகர்மா திட்டம் என்பது அந்த குலக்கல்வியை சொல்லிக் கொடுக்குது அப்படின்ற ஒரு எடுத்த உடனே ஒரு பெரிய பிளாக் மார்க் அது மேலே விழுகுது. அது மட்டும் இல்லாமல் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு அது தொழிலாக இருந்தது. இப்போ அது ஒரு பேஷனாக மாறிடுச்சு. இப்போ யார் வேணாலும் மண்பாண்டம் செய்யலாம். ஏன்னா அந்தளவுக்கு நாகரீகங்கள் வளர்ந்துருக்கு. வண்டி சக்கரத்தில் தான் சுற்றி களிமண் வச்சு செய்யணும். இப்போ அது மிஷின் வந்துடுச்சு. அது இன்றைக்கி எல்லாருமே செய்கிறாங்க. அதே மாதிரி பார்பர் ஷாப், அந்த மருத்துவர்கள் தான் அதை இந்த பார்பர் ஷாப்பில் அவங்க இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா படித்த பல பட்டதாரி இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கருதி அதுலேயும் ஹேர் டிசைனராக, ஹேர் ஸ்டைலிஸ்டாக மாறுறாங்க. ஸோ இப்போ இது எல்லாமே எலாபரேட் ஆகிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இந்த தொழிலை செய்யணும், நீங்கள் மட்டும்தான் அந்த தொழிலை செய்யணும் அப்படின்னு எதிர்க்கிறீங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதி பையன் அரசியலுக்கு வந்தால் மட்டும் அதை எதிர்க்கிறீங்க. உங்களுடைய கருத்து? உங்கள் கேள்வியிலேயே பதில் இருக்குது. நீங்கள் சொன்னது என்ன, எல்லாருமே செய்யக்கூடிய விஷயமா தானே இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன தொழில் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மக்கள் தான் செய்கிறாங்க, இல்லை இவங்களுக்கானது தான் இது. முதலமைச்சர் ஒரு கடிதம் அமைச்சிருக்காரு பாருங்க. ஐயோ, இது ஒரு ஜாதியை சொல்லி போகிற மாதிரி இருக்குது, இது அவங்கள ரொம்ப நீங்கள் தள்ளி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர் அவ்வளோ ஒரு அன்பான பேச்சு பேசியிருக்கிறாரு. நீங்கள் பேசக்கூடிய, நீங்கள் கேட்ட கேள்வியிலே அதுக்கான பதில் இருக்குது. பொதுவாக சார் ஒரு தொழில், இப்போ நான் அதில் பட்டியலிட்டப்பட்ட தொழில் எல்லாமே இருக்கா இல்லையா? இப்போ அந்த 18 விதமான தொழில்கள் நம்ம நாட்டில் இருக்கா இல்லையா? அதனால நம்ம பயன்படுறோமா இல்லையா? அது ஒரு வணிகத்தில் அது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணதா இல்லையா? இவங்க எதை நோக்கி இவங்க இந்த அரசை கொண்டு போறாங்க? அதாவது சார், திமுக கிட்ட ஒரு விஷயம் சார், திட்டத்தை பார்த்து அதற்கு ஏற்று சொல்றது திமுக வாடிக்கை. அதை பாஜக ரொம்ப ஒரு சாதாரணமாக தான் பார்க்குது. தமிழக மக்களுக்கும் தெரியும். ஏன்னா திட்டம் போட்டு திருடுற இவங்க, நாங்கள் மக்களுக்காக திட்டம் கொண்டு வரும்போது அதெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகுறதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை. இன்னொன்று 18 தொழில் சார் இதுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொடுக்குறோம். அந்த டெவலப்மெண்ட் தரக்கூடிய பீரியட்ல டெய்லியும் அவங்களுக்கு 500 ஸ்டைஃபன் மாதிரி தரும். அதை ஊக்கப்படுத்துவது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் பண்றதுக்கு இனிஷியலா 15,000 rupees அந்த விஷயங்கள்லாம் வாங்கிக்கோங்க, உபகரணங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லி தரோம். அதன் தொடர்ச்சியாக அந்த அந்த அந்த
பிராக்டிஸ் முடிஞ்ச உடனடியாக அவங்களுக்கு சான்றிதழ் தரும், தகுதி சான்றிதழ் தருகிறோம். அதன் பிறகு 1 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு லோன் தரும். அந்த 1 லட்சம் ரூபாய் அவங்க ஒழுங்காக கட்டி முடித்த பிறகு மீண்டும் 2 லட்சம் லோன் தரும். ஒரு குடும்பத்திற்கு, அதாவது ஒருத்தருக்கு. அதுதான் வந்து முத்ரா வங்கி லோன் நீங்க கொடுக்குறீங்க. தயவு செய்து நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். விஸ்வகர்மா திட்டத்துல இது இணைக்க முடியாது. நான் முடிச்சிடுறேன். ஒரு தொழில் செய்ய விருப்பப்படுறாங்க. ஒரு பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் கொண்டு செல்வதற்காக ஒரு பாரம்பரியத்தை காக்கணும், ஒருத்தர் மண்பானை செய்யணும்னு சொல்றாரு. அந்த தொழிலை அவர் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும். அதுல சிரமங்கள் ஏகப்பட்டது இருக்கு. திமுக அரசுக்கு சாமானிய மக்களுடைய சிரமங்களும் தெரியாது, பெரிய மிட்டாம் அரசோட செயல்பாடுகளும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரை சார் இந்த 18 தொழிலக குடும்பம் எல்லாம் வாழுதா வாழலையான்றதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சரி, தான் குடும்பம் வாழணும். திமுக குடும்பம் வாழ்வதற்காக எந்த குடும்பம் எப்படி போனாலும் உங்களுக்கு கவலை இல்லைன்றதுதான் அவங்களுடைய திட்டம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. திமுக குடும்பம்னா இப்ப வந்து அவங்க வந்து மகளிருக்கு மாதம் தோறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பேருந்து கொடுக்குறாங்க, மாணவ மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப அவங்க குடும்பத்துக்கு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்க? இந்த 4 ஆண்டுல இந்த 1000 ரூபாவை தாண்டி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் துணை மந்திரா மாத்தனதை தாண்டி என்ன சாதிச்சிட்டாங்க திமுக? ஆனால் பாரத பிரதமர் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு இவங்க பிறந்தநாள் எப்படி கொண்டாடுறாங்க பாத்துக்கோங்க. ஆனா பாரத பிரதமர் தனது பிறந்தநாள் அன்று துவங்கப்பட்ட திட்டம் இது. போன ஆண்டு எங்களோட டார்கெட் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் குடும்பங்கள் பயனடையணும். அப்படி பாத்தீங்கன்னா சரிசமமா 5 வருஷத்துல 30 லட்சம் குடும்பங்கள் பயன்பெறும். அவங்களுக்கு அதை காப்பீடு பண்ணி தரும். நாங்க சொல்றது ஒரு விஷயம் சார், அங்கதான் ஒரு நெருடலா இருக்கு. 5 லட்சம் குடும்பம் பயன்பெறும்னு சொல்றீங்க. அதுல வந்து இவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, விண்ணப்பதாரரின் குடும்பம் பாரம்பரிய குடும்பமாக அடிப்படையிலான வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டிய கட்டாய தேவையை நீக்கப்பட வேண்டும். நீங்க என்னன்னா ஒரு குயவர்னா அவர் குயவருடைய பையன் பண்ணலாம், ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. அதுக்கு மருத்துவர்னா மருத்துவருடைய பையன் இதை பண்ணலாம், அந்த பாரம்பரிய குடும்ப உறுப்பினரே அந்த கேள்வியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பாரம்பரிய கலாச்சார திறன்களை கொண்டவர்கள் சொந்தமாக தான் வணிகத்தை அமைக்க இந்த திட்டம் உதவுகிறது. இந்த திட்டத்தோட நோக்கம் அதுதான். இதுல வந்து சார் இவங்க எல்லாத்தையும் இவங்க பாக்குற கண்ணோட்டத்திலேயே அரசு போடக்கூடிய திட்டங்களை பார்ப்பது தவறு. அந்த 18 தொழில் ஏன் சார் விவசாயத்தை சேர்க்கலாம்? சார் விவசாயம், அதாவது நான் சொல்றேன் பாரம்பரிய தொழில் இல்ல ரொம்ப பாரம்பரிய தொழில். விவசாயிகளுக்காக மாண்புமிகு பாரத பிரதமர் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்யறாரு. வருடாந்தோறும் அவங்களுக்கு நிதி உதவி நேரடியாக பேங்க்ல வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். விவசாயிகளை பற்றி திமுக காரங்களோ இல்ல திடீர் என்று நாங்கள் பேசுவதற்கோ இல்ல, விவசாயிகளுக்கு நாங்கள் இருக்கக்கூடிய ஆட்சி 11 ஆண்டு காலமும் பொற்கால நாட்கள் விவசாயிகளுக்கு. அது வேளாண் விவசாயம் கேளுங்க, குறிப்பா தமிழக விவசாயிகள் டெல்லியில போராடின இது என்னன்னு தெரியும். அது நாளடைவில் அந்த போராட்டம் எந்த மாதிரி இவங்க கொண்டு போனாங்கன்னு தெரியும். ஐஎன்டி கூட்டணி செட் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் மாறிடுச்சு. விவசாயிகளுடைய தோற்றத்தை பாஜக மாத்திருச்சுன்னு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயி என்ற அந்த போர்வைக்குள்ள சேர்ந்துக்கிட்டு இவங்க பண்ண அரங்கேற்றம் பண்ண நாடகம்லாம் தமிழ்நாடும் பார்த்துச்சு, இந்தியாவும் பார்த்துச்சு. அந்த கசப்பான சம்பவத்தை விட்டுருங்க. நான் சொல்வது ஒன்றுதான், தமிழக விவசாயிகளுக்கு இவங்க 30 ஆண்டு இவங்க என்னென்ன கொடுத்து கிழிச்சிருக்காங்கன்றது மக்கள். இலவச மின்சாரம் முதல் கொடுத்தது எத்தனை பேருக்கு சேர்ந்திருக்கு? தமிழகம் தான். சார் ஒரு விஷயம் இருங்க, 6000 ரூபாய் நாங்க மக்கள் அந்த விவசாயிகளுக்கு மானியம் தரோம், நேரடியாக பேங்க்ல போகுது. இன்னைக்கு மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க? சிம்பிளா சொல்லவா, எந்த திட்டத்திலுமே இவங்க கை வச்சு 5 ரூபாய் 10 ரூபாய் எடுக்க முடியாது. நேரடியாக பயனாளியை சென்று சேருது. அதுதான் இவங்களுக்கு பெரிய பயமா இருக்கு, பெரிய தாக்கத்தை உருவாக்கிறோம். நாங்க பண்றது சார் ஓட்டரசியலுக்காக. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு சார், டைரக்டா பேங்க்ல நீங்க வந்து கிரெடிட் பண்றீங்க, நீங்க நினைச்சா கிரெடிட் பண்றீங்க, இல்லனா வந்து டக்குனு எடுத்துறீங்க. அதுக்கு உதாரணத்துக்கு கேஸ் மானியம் வந்து நீங்க வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்க உங்க அக்கவுண்ட்ல கொடுத்துறோம். இல்ல சார், அதுல 25 ரூபாய் தான் வருது. ஒரு வினாடி இருங்க சார், அதுல நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம பகிர்ந்து உங்ககிட்ட போன விதத்திலே நான் சொல்வது ஒன்றுதான் சார். கேஸ் மானியத்தை பொறுத்தவரை நான் உங்களுக்கு சொல்ற பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் ஒரு ஃப்ளோல போகும்போது கெடுத்துறாதீங்க. ஒரு விஷயம் கேளுங்க, எந்த விதமான மத்திய அரசு திட்டத்திலையும் திமுக எந்த ரோலும் பிளே பண்ண முடியல. நாங்க கொண்டு வர ஆயுஷ்மான் பாரதா, டக்குன்னு கலைஞர் காப்பீடு, இதுல என்னென்ன ஒரு கோல்மால் பண்ண முடியும், தில்லுமுள்ளு பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த அளவு பிழைக்கிறாங்க. இந்த 18 தொழில்களும், இந்த 18 தொழில் இருக்கக்கூடியவங்களும் நல்லா வாழணும், அவங்களுடைய வாழ்வு உயரணும்ன்ற நோக்கத்துல தான் பண்றமே தவிர, திமுக போல உனக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் ஓட்டு போட்டுருவல்ல, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன் ஓட்டு போட்டுருவல்ல, உனக்கு இப்போ ரேஷன்ல புடவை கொடுத்த ஓட்டு போட்டுருவல்ல, ரேஷன்ல கொடுத்த அனைத்துமே மத்திய அரசு கொடுத்த நிதியில இருந்து. ஆனா இன்னைக்கு ஸ்டிக்கர் ஒட்டக்கூடிய அரசாங்கம் திமுக. இன்னைக்கு நாங்க வந்து அபாண்டமா சொல்றோம். என்ன சார் ஒரு விஷயத்தை கேட்டா திமுக சொல்றேன்னு நினைக்காதீங்க. திமுக எதையுமே செயல்படுத்த தயாரா இல்ல. அவங்களை பொறுத்தவரை எந்த விதமான விஷயங்களுமே தமிழக மக்கள் யோசிக்க கூடாது. எந்த பயன்களையும் தமிழக மக்கள் நேரடியாக பெற்றிட கூடாது. நீங்க பயணத்தை அந்த ஒரு பயணம் பெற்று நீங்க வாழ்வு உயர்ந்துட்டீங்கன்னா நிச்சயமா திரும்பி பார்த்தீங்கன்னா திமுக ஓட்டு போட மாட்டீங்க. அவங்களை பொறுத்தவரை ஓட்டுக்காக நம்மளை எல்லாம் வைத்துக் கொண்டு ஒரு வியாபார பொருளாக மக்களை பார்க்கிறாங்க. மக்களை வியாபாரமாக பார்க்கல, மக்களை மனதோடு நெஞ்சோடு நெருக்கமாக பார்க்கிறோம். அதனாலதான்
இவங்க என்ன கத்தினாலும் என்ன பொருட்டு பேசினாலும் உயிரை விட்டு இந்த மக்களுக்காக அப்பேற்பட்ட திட்டங்களை இந்த 11 ஆண்டு காலம் எண்ணிலடங்கா திட்டத்தை கொடுத்த ஒரே அரசு பாஜக. திமுக பேசலாம். இணையமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மதிவாணன். சொல்லுங்க மதிவாணன், அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை ஹெச் ராஜா அவர்கள் ஒரு 8 நிமிஷம் வச்சிருக்கிறார். உங்களுடைய பதில். அதாவது தம்பி என்ன கிழிச்சதுன்னு கேட்டாரு. ஒரு அதே 5 நிமிஷம் நான் என்ன கிழிச்சேன்னு சொல்றேன், அமைதியா குறுக்கிடாம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த திராவிட கழகம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், முதல்ல இந்த நாட்டிலேயே மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி தான். இந்த நாடு சுதந்திரம் அடையறதுக்கு முன்னாடி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்விக்காக இந்த மாநிலம் செஞ்சது இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு தளபதி கடைசியா கொண்டு வந்த காலை சிற்றுண்டி திட்டம் வரைக்கும் இருக்கும். அதோட வெளிப்பாடு எங்க இருக்குன்னா, இன்னைக்கு இந்தியாவிலேயே உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம் 56.6% நாங்க சொல்லல, ஒன்றிய அரசோட புள்ளிவரத்துல இருக்கு. இந்தியாவிலேயே ஐயா ஏதோ ஒரு மாடல் வந்து இந்த நாட்டை வழி நடத்தும் சொன்னாரு பாருங்க, அந்த மாடல்ல கூட அது இல்ல. அதுதான் முதல்ல கிழிச்சது. இன்னைக்கு சுகாதாரத்துல, வேலை வாய்ப்புல, கட்டமைப்புல இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா அது இருக்குதுன்னா அது இந்த திராவிட மாடல் உருவாக்குனதுதான். ஓகேங்களா? சகோதரர் வந்து ஏதோ படிச்சுட்டு வந்து பேசினாரா இல்ல யாராவது சொல்லிட்டு வந்து கேட்டது பேசினாரா தெரியல. மூதறிஞர் ராஜாஜிக்கு எதுக்கு சார் பதவி போச்சு, முதலமைச்சர் பதவி? அவருக்கு யாரும் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்கறல, அவரே ஸ்கிரிப்ட் தனியா அவரே தயார் பண்ணிக்கிறார். அதுதான் அப்ப சகோதரர் வந்து தவறான சகோதரர் ஒரு நிமிஷம் கேளுங்களேன். நிறைய பேசணும்னா அதை திரும்ப வாங்கறதுக்கு நம்ம தயாரா இருக்கணும், சரிங்களா? மூதறிஞர் ராஜாஜிக்கு 1952 கொண்டு வந்த குலக்கல்வி முறைக்கும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சு தம்பியோட சுற்று வரும்போது சொன்னா சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு காலையில கல்வி, மாலையில வந்து குலத்தொழில் செய்யணும்னு சொன்னாரு. அதனாலதான் அவர் முதலமைச்சர் பதவியே போச்சு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், வரலாறுன்றது இதுதான் வரலாறு. 1953 கொண்டு வந்தது. அது ஒரு நிமிஷம், அது தம்பி சொன்ன மாதிரி தான். தம்பி ஒரு வடிவேல் மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார், இருப்பா ஒரு ஃப்ளோவா போற, நீங்க குறுக்க வந்து நான் இப்ப சொல்றேன். அதே விஷயம் நான் சொல்றேன். அதாவது இந்த மாநிலம் இருக்கு பாத்தீங்களா, முதல்ல படி, நீ தொழிலை விட்டு வந்து படி, முன்னேறு. இன்னைக்கு சுந்தர் பிச்சை அமைதியா இருந்தா நிறைய இருக்கு, வெயிட் பண்ணுங்க, அவசரப்படுறீங்க, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, சரிங்களா? இந்த மாடல் தான். நீங்க படிக்க வாங்க, நாங்க உங்களை படிக்க வைக்கிறோம், காலத்துக்கு அதுதான் முக்கியம். சகோதரருக்கு இன்னொரு தெரியல, நெத்தில பிறந்தவன் பிராமண, நெஞ்சில பிறந்தவன் சத்திரிய, இடையில பிறந்தவன் வைசிய, கால்ல பிறந்தவன் சூத்திர. நீ படிக்க கூடாது. படிச்சதுக்காக ராமாயணத்துல சம்புகனோட தலை எதுக்காக வெட்டப்பட்டதுன்னு தம்பிக்கு தெரியுங்களா கதை? அதை தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு வந்து பேசணும். கண்ணனுக்கு எதுக்காக உங்க மகாபாரத கதையில வந்து சாபம் விடப்பட்டது பரசுராமரால? உங்களோட நான் நிறைய சொல்லுவேன் தம்பி. நீ படிச்ச அவருக்கு அவர் பாஷையில சொன்னதான் புரியும், சரிங்களா? நான் இன்னும் நிறைய சொல்லுவேன். எதுக்காக கண்ணனுக்கு வந்து சாபம் வர்றாரு பரசுராமரு? படிச்சுட்ட, அதனால நீ கற்ற கல்வி மறந்து போயிடும். எப்போ ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும்போது, தேவைப்படும் போது மறந்து போறோம். இதுதான் நீங்க கல்வி கற்றுக் கொடுத்ததா? சூத்திரம் படிக்கலாம்னு சொல்லி இருக்குதா? இந்த தர்மத்தை RSS கடைபிடிக்குது. ஆளுதான் இந்த நபர் மோடி அவர்கள். தன்னுடைய பிறந்த நாளுக்கும் தொழிலை காப்பாத்துறதுக்காக சொன்னாரு. சகோதரன் இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை அவர் சரியா படிக்காம வந்திருக்காருன்னு அர்த்தம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த தொழில் செஞ்சினா உன் பரம்பரை செஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. சொன்னீங்க பாருங்க, இன்னைக்கு ஏன் ஸ்டைலிஸ்ட் ஆயிட்டாருன்னு. அவரு போய் கேட்டா லோன் தர மாட்டாங்க, பரம்பரையா இருந்தாதான் கொடுப்பாங்க. இந்த 18 தொழில் செய்யறவங்க நிச்சயமா இது பரம்பரை. இப்ப நாம கஷ்டப்பட்டு இங்க 5 பேர், என்னோட சேர்த்து 5 பேர் உட்கார்ந்து இருக்கோம். யாருக்கு என்னன்னு தெரியாது, யார் எந்த ஆளுங்கன்னு தெரியாது. ஆனா படிச்சதுனால இங்க உட்கார்ந்து இருக்கோம்.
சகோதரர் சொல்ற மாதிரி நாங்க படிக்காம இருந்தா எங்க நிலைமை என்ன? அப்ப எங்களுக்கு கல்வியை வேணாம்னு சொல்றது நீங்க யாருங்க சார்? கல்வியை படி, நீ பள்ளிக்கூடத்துக்கு வா, நான் மதிய உணவு தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் நான் உனக்கு புக்கு தரேன், நீ படிக்கிறதுக்கு உனக்கு செப்பல் வருமா வெக்க தரேன், ட்ரெஸ் வருமா ட்ரெஸ் தரேன். சரி படிச்சு முடிச்சு வரியா, முதல் பட்டதாரியா, நான் உனக்கு ஸ்டைபண்ட் தரேன், திருமண உதவி திட்டம் தரேன். எத்தனை திட்டங்கள் கொடுத்து இன்னைக்கு படிக்க வச்சிருக்கு. நீங்க சொல்ற எந்த ஒரு மாடலையாவது கல்வியில நம்பர் 1 இருக்குன்னு உங்களால நிரூபிக்க முடியுமா? ஒரு மாநிலம் மோடி ஆள்றது எந்த மாநிலம், பிஜேபி ஆள்றது எந்த மாநிலமா இருக்கட்டும், அது குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், என்ன மாநிலம் சொல்லுங்க பாப்பா. இங்க படிக்கிறதுக்கு நீங்க ஊக்குவிக்க திட்டங்கள் கொண்டு வந்தா நாங்க ஏத்துப்போம். சகோதரர் சொன்ன திமுகவால முடியலன்னு யாருங்க? திமுக கொண்டு வந்த திட்டத்தினால தான் இன்னைக்கு 40 அவுட் ஆஃப் 40 கொடுக்குது. சரி, மோடி கொண்டு வந்த திட்டத்தினாலதான் 303 இருந்து மோடிக்கு இன்னைக்கு 240 வந்திருக்காரு. சகோதரர் யாருக்காக மோடி ஆட்சி செய்யறாரு தெரியுமா சகோதரர்? நீங்க நேரடியா ஃபண்ட் நேரடியா போகுதுன்னு சொன்னீங்க பாருங்க. ஆமா, அதானிக்கும் அம்பானிக்கும் போகுது. 15 லட்சம் கோடி கார்பரேட் டாக்ஸ் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. யார் செஞ்சா? எந்த கோடி செஞ்சாரு சொல்லுங்க? என்ன நீங்க இந்த நாட்டை வாழ வச்சிட்டீங்க? எந்த துறையில நீங்க இன்னைக்கு உலக நம்பர் 1 இருக்கீங்க? மோடி வரும்போது உலக குறைபாடு உள்ள இந்தியா உலகத்திலேயே நான் சொல்றேன். மோடி வரும்போது 14%, இன்னைக்கு 16.6% ஊட்டச்சத்து குறைபாட்டுல மட்டும். பட்டினி குறியீடுல உலகத்துல தரவரிசையில 116வது இடம், இன்னைக்கு 125வது இடம். வேலை வாய்ப்புல சொல்லுங்க பாப்போம். சரி சார், நான் இப்படி ஒரு கேள்வி வைக்கிறேன். இல்ல அவர் சொல்றாரு. இல்ல ரைட் ஓகே. நான் என்னன்னா, இந்த 18 வகை தொழில இருக்கிறவங்களுடைய குடும்பம் இந்த திட்டத்தின் மூலம் மேம்பாடு அடையக்கூடாதுன்னு ஒரு ஸ்பீட் பிரேக் போடுதா திமுக? சார் நான் திரும்பவும் சொல்றேன், அதுல இருக்கிறது பாரம்பரியன்ற வார்த்தை எதுக்கு சார் வருது? இல்ல அந்த எம்எஸ்எம்ல யார் போய் லோன் செய்றீங்க? சரி, இல்ல எதனால பாரம்பரியம் இல்ல ஒரு நிமிஷம் சார், எதனால பாரம்பரியம் சொல்றாங்கன்னா, அந்த 18 தொழில் என்னன்ற நான் சொல்லிடுறேன். தச்சர், படகு தயாரிப்பாளர், கவசம் தயாரிப்பவர், கொல்லர். ஒரு நிமிஷம் நான் நீங்க சொல்ற அத்தனை பேர் நான் சொல்லிடுறேன். அந்த பாரம்பரியத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு எத்தனை பேரு அந்த தொழில் செய்யறாங்க? அதனாலதான் அந்த தொழில் நசிஞ்சு போக கூடாதுன்றனாலதான் மத்திய அரசு கை கொடுக்குது. இன்னைக்கு சுந்தர் பிச்சை யாரு நம்ம என்னைக்காவது ஆராய்ச்சி பண்ணிருக்குமா? இல்ல சார், அந்த தொழில் நசிஞ்சு போக கூடாதுன்றனாலதான் மத்திய அரசு அவங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுது. எது நசிங்கு போகுது? 18 தொழில், பாரம்பரிய தொழில் நசிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு பொம்மை தயாரிக்கிறவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஆனா தஞ்சாவூர் மட்டும் தான் நமக்கு தெரியும், தலையாட்டி பொம்மை அங்க தயாரிக்கிறாங்கன்றது தெரியும். இது தமிழகம் முழுவதும் வரணும்னா இல்ல எனக்கு புரியுது, உங்க கேள்வியோட அர்த்தம் புரியுது. மறைமுகமா உங்க நோக்கம் என்ன? அப்போ திரும்ப எல்லாம் அதே தொழில் செய்யணும் அதானே? இல்ல அது வேண்டான்றீங்களா? இல்ல நான் கேட்டது என்னோட ஒரே கேள்வி, திரும்ப எல்லாரும் அதே தொழில் செய்யணுமா? அதே இல்ல சார், இல்ல அந்த தொழில் சிதைந்து போகிறது, அழிந்து போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் சொல்றாங்க. நான் கேக்குறேன், ஒரு தொழில் நல்லது கெடுதுன்னு சொல்றது டிசைட் பண்றதுக்கு சார் எனக்கு பானை செய்ய பிடிக்கும். திமுக என்ன பிரச்சனை? அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? அண்ணா எனக்கு பானை செய்ய பிடிச்சிருக்கு, எனக்கு முடி வெட்ட பிடிச்சிருக்கு, எனக்கு படகு ஓட்ட பிடிச்சிருக்கு. அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? இல்ல அங்க பிரச்சனை தான் இருக்கு. அது நீங்க பாரம்பரியமா பண்ணிடலாம் மட்டும்தான் அதுல முடியும் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாரம்பரிய தொழில்கள்னு சொல்லமே தவிர இல்ல பாரம்பரியமா நீங்க பண்ணிருக்கீங்க. இருங்க, இல்ல அந்த நான் அப்ப அந்த விஸ்வகர்மா ஆப்புக்குள்ள தான் இருக்கேன் சார். நானும் ஆப்ல பார்த்தேன் சார், வந்திருக்கேன். உங்களுக்கு புரியாம நீங்க பேசுறீங்க. இருங்க, உங்களுக்கு புரியும்னா ஒரு 5 நிமிஷம் காது கொடுத்து தயவு செஞ்சு கேளுங்க. சரி இருங்க சார், நான் வரேன் சார். ஒரு நிமிஷம். முக்கிய குறிப்புன்னு அதில் போட்டிருக்காங்க. அந்த ஆப்பில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் முன் தகுதி அளவுகோல்களை கவனமாக படிக்கவும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த முன் தகுதி அப்படின்றது பாரம்பரிய குடும்ப தொழில் அப்படின்னு சொல்லி தான் அந்த 18 தொழில மென்ஷன் பண்றாங்க. இப்ப டிஎம்கே அதாவது சிம்பிளா அவங்க மட்டும் தான் பண்ணனும்ன்ற எக்ஸ்க்ளூசிவ் எல்லாம் கிடையாது சார். அவங்களுக்கு அதான் எடுங்க. இல்ல சார், இப்பதான் கண்டாடிங்க. தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அடிப்படை கோலை எடுங்க, அதை எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்ட்ரஸ்டட் பீப்புள் கேன் ஜாயின். யாராவது
அதாவது விருப்பப்பட்டவர்கள் வரலாம். அது பொதுவா போட வேண்டியது இல்லங்க, அது அந்த தளத்துல இல்லையே. அதே நீங்க வேற மாதிரி அத நீங்க வந்து பொதுவா எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். நான் ஃபுல்லா ஸ்டடி பண்ணி தான் வந்தேன் சார். விஷயம் கேட்டுக்கோங்க. கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்களின் திறன்களை மேம்படுத்துதல் மற்றும் வளர்ப்பதற்கான குரு சிஷ்ய பரம்பரை அல்லது குடும்ப அடிப்படையிலான பயிற்சியை வலுப்படுத்துதல் அப்படின்னு போட்டிருக்கீங்க. அந்த வரியை தான் நீங்க தமிழக அரசு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், குடும்ப அடிப்படைனா குலத்தொழில், என்னோட குலத்தொழில் இருக்கிறவன் படிப்படியா வந்து அதே தொழிலை தான் செய்யறவங்க தான் அங்க வரணும்னு சொல்றாங்க. அதாவது இன்ட்ரஸ்டட், அதாவது யார் யாரெல்லாம் விருப்பப்பட்டவர்களோ இவர்களுக்கு முன்னுரிமை சார். ஒரு தொழிலை யார் ஆப் பண்ணுவா? நான் முதல் சொல்றேன் இல்ல சார், ஒரு தொழில அந்த தொழில எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க தான் அந்த தொழிலை எடுத்துப்பாங்க. அதெல்லாம் சார் ஒரு பானை செய்யற இடத்துல ட்ரைனிங் கொடுக்கும்போது நீங்க ட்ரைனிங் தான் கொடுக்குறீங்க. அப்ப ட்ரைனிங் கொடுக்கறவங்க விருப்பப்பட்டு வரவங்களா நீங்க சொல்லலாம். மத்திய அரசு தெளிவா சொல்லிருக்கு. நீங்க சொல்றது போல அந்த பாரம்பரியம் உள்ளவங்க தான் வரணும். நாங்க ஏன் சார் ட்ரைனிங் கொடுக்கணும்? பாரம்பரியம் இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி ட்ரெயின்டா தான் இருப்பாங்க. ஆமா, நீங்க தவறா இன்டர்பிரேட் பண்ணாதீங்க. இல்ல அந்த ஆப்ல அதாவது இல்ல பிஎம் விஸ்வகர்மா யோஜனா அந்த செயல் இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல சார், அந்த குரு சிஷ்யை அப்படின்னா என்ன? அது குலக்கல்வி தானே. இருங்க சார், இந்த ஆப்ல கூடிய விளக்கத்தை நான் சொல்றேன். அதுல போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு. யார் யாரெல்லாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, யார் யாருக்கெல்லாம் அதுல வந்து நீங்க ஆர்வப்பட்டு இருக்கீங்களோ, நீங்க பாரம்பரிய வார்த்தை உங்களுக்கு அப்படினா பாரம்பரிய வார்த்தை இருக்கு. சிம்பிள் நே. அண்ணே ரொம்ப யதார்த்தமான விஷயம். நல்லா ஸ்கில்டா இருக்க ஒருத்தனுக்கு ட்ரெய்னிங் கொடுக்க நான் புரிஞ்சுக்கிற கருத்துக்கள் உள்வாங்கிட்டேன் சார். ஒரு நிமிடம் நீங்க முதல் சுட்டு கருத்து நான் ரெண்டு லைட் உங்களுக்கு தெரியவட்டும். ஒரு நிமிடம் இருங்க. நல்ல ஸ்கில்டா ட்ரெயின்டா நீங்க சொன்னது போல பாரம்பரியத்துக்காரங்க தான் வரணும்ன்றத நாங்க வலியுறுத்தினா ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் மத்திய அரசு கிடையாது. சரி, ஒரு ட்ரைனிங் தரோம். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம்ன்றதுக்கு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க சார். அதாவது நீங்க டாபிக் டிவைட் பண்ணல. இல்ல அதற்கு பாரதிய ஜனதா கட்சி முழுமையா எதிர்த்து சொல்றீங்க. நீங்க சொல்றது என்ன தெரியுமா சொல்றீங்க? அதுக்கு எலிஜிபிள் சொல்றீங்க. ஆனா இங்க குவாலிஃபிகேஷன் சொல்றோம். அதுல பல கேள்விகள், திருமுறைகள் சரியா படிக்கணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு பல கேள்விகள் இருக்கு. நான் கேட்பது, ஒரு இஸ்லாமிய மதம்னு ஒண்ணு இருக்கு, ஒரு கிறிஸ்துவ மதம்னு இருக்கு. இதுல ஏதாவது பிராக்டிஸ் நாங்க தலையிடுறோமா? அவங்களுடைய வழிபாடுகளிலும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை தலையிடுறோமா? ஏன் இந்துக்களை வந்து நீங்க எல்லாரும் அர்ச்சகர்களான்னு சொல்றதும், இன்னைக்கு ஒரு அக்கா, ஒரு கானா பாடகர் அவ்வளவு அந்த ஐயப்ப சாமியை அவ்வளவு கேவலமா பாடுறாங்க. இதுவே ஒரு கிறிஸ்துவ மதத்தையோ ஒரு இஸ்லாம் மதத்துக்கு என் சகோதரர் தான் அவங்க பாடலை கொச்சப்படுத்தி பாடினா திமுக சும்மா இருக்குமா? இத்தனை நாள் அதாவது பல கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க அந்த மனதை புண்படுத்தக்கூடிய விதத்துல பேசுறாங்க. அவர்களுக்கு திமுக காரங்க சொம்படிக்கிறாங்க. அது உங்களுக்கு பெருசா தெரியல. நம்ம பார்க்கலாம். இல்ல நம்ம பேசுவோம். ஏண்டா பேசுறோம். நான் சொல்வது உண்மை சார். ஒருத்தங்க நாகரிகமாக சார் இல்ல நாகரிகமான வார்த்தைகளை நான் என் கருத்து சொல்லி ஐயப்ப சாமியை கேவலப்படுத்தி பாடிட்டு நான் தாடிக்காரன் பேத்தி நான் உள்ளவர தப்பு இல்லைன்னு பாடி இந்துக்களுடைய மனதை புண்படுத்துவது உங்களுக்கு எல்லாம் இனிக்கும் பொழுது நான் சொன்ன வார்த்தையில எந்த தவறும் இல்லைன்னு பதிவு நம்ம டாபிக்ல வரலாம். திரு சங்கர்ஜி, உங்களுடைய முதல் கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது 18 என்ன வார்த்தை இல்ல சார் தலைவரே, இல்ல அண்ணே, நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் கேட்ட கேள்வி, அனைத்து ஜாதிகளும் அரசியல் ஏன் எதிர்க்கிறீங்க, நீங்க இதை ஆதரிக்கும் போது அதை ஏன் எதிர்க்கிறீங்கன்னு கேட்கும்போது அது பதில் சொல்லுங்க. ஒருத்தர் பதில் சொல்லுங்க. ஒருத்தர் தப்பா பாருங்க. இதான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களா? இல்ல டாபிக் டிவைட் ஆகுது. இல்ல டாபிக் டிவைட் ஆகுது. இல்ல சார், இல்ல சார், இல்ல டாபிக் டிவைட் ஆகுது. அப்படியே இருங்க திரு மதிவாணன், அப்படியே வரும் சார், அப்படியே இருங்க. திரு சங்கர், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, அந்த 18 தொழில்களை செய்யக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும் தான் இந்த விஸ்வகர்மா திட்டம் என்கின்ற அடிப்படையில் தமிழக அரசு இது சமூக நீதிக்கு எதிரானது
மீண்டும் அவர்களை அதே இடத்துக்கு தள்ளுவதா, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி வரக்கூடாதா என்கின்ற அடிப்படையில் இங்கே நாங்கள் ஒரு குழு அமைச்சு அது பரிந்துரை பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் அதை எதையும் கண்டுகொள்ளாமல் மீண்டும் அதே விஷயத்தை தான் கொண்டு வராங்க அப்படின்றது தமிழக அரசினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. முதலமைச்சர் கடிதத்திலும் அதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்து தமிழர் கட்சியின் சார்பாக உங்களுடைய முதல் கருத்து. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது பாரத பிரதமர் அவர்கள் செப்டம்பர் 17, 2023 தொடங்கப்பட்ட இத்திட்டம், இந்த திட்டம் விஸ்வகர்ம யோஜனா என்ற திட்டத்தை வச்சதுனாலதான் இப்ப அங்க ஒரு விவாதமே நடக்கிறது. விஸ்வகர்மாங்கிறது படை விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டம் சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லுங்க. இவர்கள் தச்சர், பொற்புள்ளர், பொல்லர், எப்படி மீனவர்லாம் எப்படி இதுக்குள்ளால கொண்டு வருவாங்க? அப்போ விஸ்வகர்மா யோஜனான்னா மீனவர்கள்லாம் இந்த திட்டத்துக்குள்ளால கொண்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள் இருக்கக்கூடாது இல்லையா? அப்போ குலம் சார்ந்த இருக்குதா கேட்டா குலம் சார்ந்த திட்டம் அல்ல என்பதுதான் இந்து தமிழர் கட்சியினுடைய பதிவு. இந்த திட்டத்தின் சிறு குறு அதாவது சின்ன சின்ன கடைகள்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க இப்ப பெரிய ஒரு கடைகள் எல்லாம் எடுத்து என்ன செய்ய முடியாது, அவங்களால தொழில் நடத்த முடியாது. தொழில் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய பாமர மக்கள், அவர்களுக்கு சிறு குறு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் விதமாக பாரத பிரதமர் திட்டமானது இருக்கிறது என்பது இந்து தமிழர் கட்சியினுடைய பதிவு. சரி, இதுல 8% மானியமும் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தான் கொடுக்கறாங்க. இந்த கடன் மூலமா சிறு குறு பயனாளர்கள் அவர்களுக்கு பயன்படும் விதமாக இந்த பணம் தேவைப்பட்ட அவங்க ஒரு தொழிலை மையப்படுத்தி ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும் விதமாகத்தான் இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த திட்டம் இந்த குலம் சார்ந்த பதிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு விதத்தில் குலம் சார்ந்து இருக்கலாம். இப்ப தச்சர், பொல்லாருன்னு சொன்னாங்கன்னா எங்களுடைய மாவட்டத்துல, கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா விக்கிரகங்கள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது லிஸ்ட்ல வந்திருக்கு. தோவாலை பகுதிகள் எல்லாம் பூ கட்டக்கூடிய அவங்களுக்கு எல்லாம் ஒரு மானியம் கிடைக்கும்னா அது மிகப்பெரிய அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கதா இருந்தா அவங்களுக்கு அந்த திட்டம் பயன்படும். அப்போ பயன்படும் விதத்துல இருக்கக்கூடிய திட்டத்தை தமிழக அரசு எதிர்ப்பது என்பது கண்டனத்திற்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒரு ஆண்டு ஆச்சு. இந்த ஒரு ஆண்டுல ஏதோ அவங்களுக்கு ஜீவிக்கக்கூடிய ஒரு அவர்களுக்கு கிடைத்தால் அவர்கள் படித்து கொண்டு போவதற்கு ஒரு உத்வேகம் அளிக்கும் என்பதுதான் எங்களுக்கு. சரிங்க சார், இருக்கிறது. ஓகே சார், அப்படி அனுப்பிடுங்க. நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார், அதாவது அவங்க அந்த 18 தொழில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 18 தொழிலில் ஒரு 2 தொழிலை மட்டும் உள்ளுக்க பூத்திருக்காங்க. அதாவது பாரம்பரியம் இல்லாத ஒரு தொழில். இப்போ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தையல்காரர். ஸோ அந்த டெய்லர்ன்றது மேக்ஸிமம் ஊர்கள் சைடில் எல்லா கம்யூனிட்டிலையும் இருப்பாங்க. ஓகே, எல்லா மதத்திலையும் இருப்பாங்க. ஓகே, ஸோ அது ஒரு பாரம்பரிய தொழிலாக இருக்க முடியாது. ஜென்ரல் கான்செப்டை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீன், அடுத்து பூட்டு தயாரிப்பவர். ஸோ பூட்டு தயாரிக்கிறன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலும் பல்வேறு கம்யூனிட்டிலையும் அந்த பூட்டு தயாரிக்கிறவங்க தொழிலா, அதாவது அவங்க ஜீன் பை ஜீனா பண்ணுவாங்க. ஆனால் கம்யூனிட்டி வேற கம்யூனிட்டி இருப்பாங்க. ஒருத்தவங்க கிறிஸ்டினா இருப்பாங்க, ஒருத்தவங்க இஸ்லாமியரா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க ஹிந்துஸா இருப்பாங்க. ஸோ ஹிந்துஸ்ல நிறைய கம்யூனிட்டிகள் இருப்பாங்க. இந்த 2 பொதுவான தொழிலை உள்ள வச்சுட்டு மிச்சம் 16 தொழிலை பாரம்பரியமான ஒரு தொழிலா வச்சிருக்காங்க. இது எல்லாம் செய்வதற்கு என்ன காரணம்? டைரக்டாவே சொல்லிடலாமே, முத்ரா வங்கியில் உங்களுக்கு இந்தந்த கேட்டகரியெல்லாம் இருக்கு, இதுக்கு நீங்க போகலாம். இது ஒன்லி குலத்தொழிலுக்கு மட்டும் நீங்க வரலாம். ஏன்னா அதில் சொல்லிக்கிறாங்க குரு சிஷ்யை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. குரு சிஷ்யனா ஒரு கொள்ளர்கிட்ட குரு ஒருத்தர் இருப்பார், சிஷ்யர் ஒருத்தர் இருப்பார், அப்புறம் சிஷ்யர் தனியாக போய் கடை வைப்பார். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் மீண்டும் 1953க்கு கொண்டு செல்கிறதா அந்த திட்டம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த மாத்திரம் தம்பி சொன்னார்.
அவங்க ஏற்கனவே ப்ரொஃபஷனலாக இருக்காங்க, அவங்களுக்கு எதுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படி சொன்னது எப்படி இருக்குன்னா, இந்த திட்டம், இந்த பிரதம மந்திரி விஸ்வகர்மா திட்டம் எப்படி இருக்குன்னா, இப்போ கிரிக்கெட் எல்லாருக்கும் பிடிச்ச விளையாட்டு, அதுலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார், இஸ் அ லெஜண்ட். அப்புறம் விராட் கோலி இருக்கார், அதுக்கப்புறம் நம்ம தோனி, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு பேட்டிங் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, விராட் கோலிக்கு ஸ்கொயர் டிரைவ் அடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி, இப்போ தோனிக்கு வந்து முதல்ல இருந்து ஹெலிகாப்டர் ஷாட் எப்படி அடிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த திட்டம் இது. சார், இங்க குலத்தொழிலாக இந்த இடத்துல பாரம்பரியமா 2 வயசு 3 வயசுல இருந்து ஒரு கொள்ளரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை சம்மட்டி தூக்க முடியுதோ இல்லையோ அது சம்மட்டி தூக்கும். ஒரு 5 வயசுல பார்த்தா சம்மட்டி தூக்கிட்டு ஒரு வெற்றிகரமா நிக்கும். 10 வயசுல பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அது உதவி செய்யும். இப்படி அவங்க வந்து அந்த தொழிலை வந்து பாரம்பரியமா கத்து அதுல தேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு போறவன் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனிங் பண்ணோம்னா கொஞ்சம் யோசிப்பான். ஆனா அதே பாரம்பரியம் அந்த மேஸ்திரி தலைவர் இங்க கயிறு கட்டுங்க, இங்க கோடை போடுங்க, இங்க சுண்ணாம்பு வைங்க, கல்லு நடுங்கணுவான். இது எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துரும். சோ இவ்வளவு பேரை வந்து அவங்க தொழிலை கத்துக்கிட்டு வராங்க. இப்போ இன்ஜினியரிங்ன்றது வந்து ஒரு பரவலான ஒரு தொழில், அது வீடு கட்டுவது. ஆமா, தொழில். ஆனா இல்ல இப்ப மேசன் இருக்குல்ல, இதுல இப்ப இதுல என்னன்னா 16ல மேசன் இருக்கு. இல்ல இந்த 18 தொழில்கள்ல என்ன எல்லாம் நலிவடைந்து காணாமல் போய்கிட்டு இருக்கிற ஒரு தொழிலை புதுப்பித்து யாரு வேணாலும் பண்ணலாம், ஓபன் டு ஆல் அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. நான் ஒண்ணேன்னு கேக்குறேன், இதுல எந்த தொழில் நலிவடைஞ்சிட்டு சொல்லுங்க? பொம்மை தயாரிக்கிறது சார், பொம்மை தயாரிக்கிறது நலிவடைஞ்சு நம்ம சொல்றோம். இன்னைக்கு வந்து சிறு குறு தொழிலா அங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அதை யாரும் கண்டுக்கிறது இல்ல. சைனால இருந்து பொம்மை இங்க இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு இதே பிரதம மந்திரி பொம்மை தொழிற்சாலை ஆரம்பிச்சார். எங்க ஆரம்பிச்சாரு? ஜலந்தர்ல, லக்னோல ஆரம்பிக்கிறார். ஏன் அப்பே வந்து இந்த பொம்மை தொழிற்சாலைக்கு ஒரு நான் வந்து அகில இந்திய அளவுல ஒரு வந்து பயிற்சி கூட ஆரம்பிக்க போற, அனைத்து தொழில் விருப்பம் வாங்க, நீங்க இதை கத்துக்கங்க, கத்துன்னு போய் நீங்க வந்து பொம்மை தொழிற்சாலையை பெருசாக்குங்க, சைனாக்கு நம்ம போட்டியா உலக அளவுல வரணும் அப்படின்னு நீங்க பண்ண வேண்டியதானே? பண்ணலையே. உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநிலத்துல போய் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை கூப்பிட்டு இதை நீங்க பண்ணுங்க நீங்க சொன்னீங்களே, அப்ப எங்க போச்சு விஸ்வகர்மா? சரி, அதே போல திண்டுக்கல் பூட்டு என்பது ரொம்ப ஃபேமஸ், புவிசார் குறியீடை வாங்கிருக்காங்க. இன்னைக்கு அது அந்த பூட்டு எங்க இருக்கு? காணாம போயிருக்கு சார். இன்னைக்கு திண்டுக்கல், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ரகசியம் தெரிந்த அந்த குடும்பங்கள் இப்போ அந்த தொழிலை விட்டு வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. அதனால அதை திருப்பி ரீட்டர்ன் பண்ணி கொண்டு வரணும்னா அவங்களுக்கு தான் எக்ஸ்பர்ட் தானே கூப்பிட முடியும். நீங்களே சொல்றீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நீங்களே தானே சொல்றீங்க அந்த தொழிலை விட்டு அவங்க போயிட்டான்றீங்க. அப்புறம் திருப்பி எப்படி அவங்களை கூட்டு வருவீங்க? சார், அந்த வீட்டுல இந்த புள்ள படிச்சு ஐடி பிடிச்சு ஃபாரின்ல வேலை செய்வான், அவனை திருப்பி நீ கூட்டு வருவீங்களா? இல்ல, அதுக்கு காரணம்னா சரிவர வந்து அரசாங்கம் அவர்களுக்கு முன்னெடுப்பு பண்ணவில்லை அப்படின்ற அடிப்படை. முன்னெடுப்பு இப்ப இல்லங்க, முன்னெடுப்பு இல்ல. 1969லயே இதுக்குண்டான திட்டத்தை கொண்டு வந்து நேஷனல் டெக்னிக்கல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு 10 கைவினைகளை தொழில்களை சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. 2014-15 இதே தமிழ்நாட்டில இதே வந்து ஒரு 10 தொழில் வந்து பாலிடெக்னிக் இன்ஸ்டிடியூட்ல நீங்க வந்து இலவசமா சொல்லி கொடுங்க. எப்படி இலவசமா சொல்லி கொடுங்க? அவங்க பசங்க வந்துட்டு போறதுக்கு டெய்லி 100 ரூபாய் டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜ் கொடுங்க. அவங்க படிச்சு முடிச்ச உடனே எவ்வளவு தரமா ட்ரைனிங் பீரியட்? அதுக்கு 270 நாள், 500 நாள். சோ ஆக மொத்தம் பார்த்தா ஒவ்வொரு ட்ரைனிங்கும் 3 மாசம் 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து அவங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா படிச்சு முடிச்ச உடனே அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுக்குறாங்க. யாரு? அதே இன்ஸ்டிடியூட். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை நீங்க கொண்டு வந்தா பொது, யாரு எந்த ஜாதி எதுவுமே கிடையாது, அனைவருக்கும் பொது. வேலை இல்லா இளைஞர்களுக்கு, அதுவும் வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல படிச்சுட்டு இந்த மாதிரி அரைகுறையா போயிட்டு ஸ்கூல் லெஃப்ட் அவுட்லாம் போயிட்டான் பாத்தீங்களா, அவங்களுக்கு இந்த மாதிரி சிஸ்டம் தமிழ்நாட்டில் இருக்கு. அதனால பலனடைஞ்சவங்க ஏகப்பட்ட பேர், லட்சக்கணக்கில் இருக்காங்க. வருஷத்துக்கு கொஞ்சம் பார்த்தா 30,000 பேர் அதுல சேர்றாங்க. ஐடி பாலிடெக்னிக் இந்த ரெண்டையும் வந்து மவுசிலக்க செய்தது வந்து இன்ஜினியரிங் செக்டார். இன்ஜினியரிங் படிச்சா உடனே வேலை. ஆனா இன்னைக்கு ஐடி டிப்ளமா படிச்சவங்க எல்லாம் வேலையில இருக்காங்க. இன்ஜினியரிங் மாவட்டத்தை கொண்டு வந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு 100 இன்ஜினியர் இருந்தது போக இப்போ ஒரு தெருவுக்கு 100 இன்ஜினியர் மாறிட்டாங்க. சோ அப்ப இந்த ஒரு மோகத்தை குறைத்தது யார்? கல்விக்கு கல்வி. அதை நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணுங்க சார். சார், அன்னைக்கு வந்து நாங்கெல்லாம் படிக்கும் போது பிஏ படிச்சா பெரிய படிப்பு, இன்னைக்கு வந்து பிஇ படிச்சா சாதாரண படிப்பு. இன்னைக்கு எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் எங்க போயிருக்கு பாருங்க. இன்னைக்கு அகில உலக அளவுல பாத்தீங்கன்னா இதே வரவங்க இது ஒரு படிப்பு தானே. அந்த படிப்பு தான் நீங்க பொதுவா எல்லாரும் கொடுங்க. இல்ல கொடுக்குறாங்களே, எங்க கொடுக்குறாங்க? அதாவது இல்ல சிறு குறு தொழில்ல சிறு குறு நடுத்தர தொழில் பண்ணணுமா? திட்டத்தின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ள
140 ஜாதிகளை சேர்ந்தவர்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இல்ல அதுல இன்னொன்னு இருக்கு. என்ன இருக்கு? அதாவது இன்ட்ரஸ்டட் அப்படின்ற வேர்ட் இருக்கு சார். இன்ட்ரஸ்டட் வந்து இன்ட்ரஸ்டட் அவங்களுக்கு தெரியாதனால பயிற்சி கொடுத்து ஸ்டைஃபன் கொடுத்து பிளேஸ்மென்ட் கொடுத்து. நீங்க என்ன சார் பயிற்சி கொடுப்பீங்க? 5 நாள் 40 மணி. நீங்க ஐடிஐ டிப்ளமோ என்ன பயிற்சி கொடுத்தீங்களோ அதே பயிற்சி எங்க கொடுப்பாங்க? 30 நாள்ல நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். நீங்க வந்து 5 நாள்ல ஒண்ணல சார். நீங்க பாட்டரி சொல்றீங்க. பாட்டரி பேசிக்கா என்ன வேணும்? களிமண் வேணும். அந்த களிமண்ணை வெதிச்சு அதோட பதம், அந்த பதத்தை கூட நீங்க 5 நாள்ல கண்டுபிடிக்க முடியாது. எப்படி நீங்க வந்து உடனே பாட்டரி செஞ்சிட முடியுமா? அடுத்த 200 நாள்ல நீங்க வந்து பெரிய கைவிங்களை ஆயிடுவீங்களா? அதெல்லாம் வந்து வாய்ப்பு எப்படின்னா, நீங்க வந்து பொதுவா ரைட் இந்த இண்டஸ்ட்ரி இந்த இடத்துல நல்லா இருக்கா, இந்த ஸ்டேட்ல அது உடனே இண்டஸ்ட்ரி கொண்டு வாங்க, அதுக்கு உண்டான அட்வான்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் அந்த இடத்துல கொண்டு வாங்க. அந்த ஸ்டேட்ல நீங்க ஒரு தொழில் அதிபர், அத நீங்க வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கீங்க. இப்போ ஒரு ஃபேக்டரிக்கு வந்து உங்களுக்கு அடுத்தபடியாக நீங்க யாரை நீங்க சூஸ் பண்ணீங்க? உங்க சீட்டுக்கு உங்க பையன் தானா நீங்க சூஸ் பண்ணுவீங்க? இல்ல இப்போ இல்ல டைரக்ட் ஓபனா சொல்லுங்க, உங்க பையன் தானா? அப்ப இது ஒரு குலத் தொழில் தானா? இப்போ அதான் நான் சொல்றேன். நான் என்னோட குலத்தொழில் பண்றேன்னா இது நான் வந்து பாரம்பரியமா பண்ண தொழில் கிடையாது. நான் இன்னைக்கு நாங்க படிச்சோம், இந்த ஒரு லைனை கத்துக்கிட்டோம், சரி பையன் கூட இருக்கிறான், ரைட் வாடா சேர்ந்து பண்ண நாங்க பண்றோம். உங்களுக்கு அடுத்த முகம் வந்து உங்க சன் தானே சார்? அவனோட வயிற்று பழப்புக்கு அவன் அந்த தொழிலை பண்ணி தான் சார் ஆகணும். ஒரு கவர்மெண்ட் பண்ணா நீங்க தப்பு பண்றீங்க. இந்த கவர்மெண்ட் சார், நீங்க கவர்மெண்ட் பண்றது எப்படின்னா, நீங்க பொதுவா 10 பேருக்கு போய் சேர வேண்டியதை குறிப்பிட்ட இந்த சமூகத்துக்கு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க. ரெஸ்ட்ரிக்ட் பண்றது மாத்திரம் கிடையாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்க வந்து 1 லட்சம் லோன், 2 லட்சம் லோன், 3 லட்சம் லோன் சொல்லி கொடுக்குறீங்க. அதுக்கு 5% சார் வட்டி இல்லாத கல்வி கடன் கொடுக்குதா சார் அரசாங்கம்? நீங்க கொடுக்குற இந்த 1 லட்சத்துக்கு 5% வட்டி, அப்புறம் 3 லட்சத்துக்கு 5% வட்டி நீங்க கட்டணம் நாங்க கொடுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த யோஜனால ஸ்கீம் இருக்கு, இந்த யோஜனால ஸ்கீம் இருக்கு, இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி இவங்களை அவ்வளவு பேரை நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்து லாக் பண்றீங்க. சரி, லாக் பண்ணி என்ன பண்றீங்க? நீங்க PM விஸ்வகர்மான்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்துருவீங்க. அந்த சர்டிபிகேட் வாங்கி நாம் எங்க போனாலும் உங்க பேன் கார்டு ஆதார் கார்டு எடுத்த உடனே நீ விஸ்வகர்மாவா, உனக்கு இதுதான். அடுத்த தலைமுறை வளர முடியாது. உண்ட விஸ்வகர்மா அந்த குலத்தொழில் தவிர மீறி போக முடியாது. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில கொண்டு வந்துருவாங்க. அவன் 6வது 8வது 9வது படிக்கிறது ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க, நம்ம எப்படியா கஷ்டப்பட்டு அவன் ஒரு 11வது படிக்க வைக்க நம்ம ஆசைப்படுவோம். அப்ப என்ன நினைப்போம்? சரி ஃபெயில் ஆச்சா, அந்த விஸ்வகர்மா சேர்த்து விடுறோம். அப்ப என்ன ஆகும்? அவன் படிச்சு எங்க மேல போறவங்க கூட வேற வழி இல்லாம அந்த தொழில் எடுக்க வேண்டியதா போயிடும். அங்க நீங்க எங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க? படிச்சு டிகிரி வாங்கி வேலை இல்லாம இருக்கிறதுக்கு இந்த திட்டத்தின் அடிப்படையில் வேலை பார்க்கலாம். அதுல எங்க அப்பா கூட வேலை செய்வேனே, அதுல எங்க அப்பா கூட வேலை செய்வேன். நான் எது விஸ்வகர்மா சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்கணும்? அது PM விஸ்வகர்மா சார் இங்க ட்ரைனிங் கொடுத்து அது கவர்மெண்ட் பண்ணா எதிர்ப்பீங்க, அது நீங்க தனிப்பட்ட முறையில செஞ்சா அது வரவேற்பீங்க. சார் எனக்கு பின்னாடி பொழப்பு நடத்துறதுக்கு என் புள்ள இருக்கா, குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு சார். சார் ரைட், ஓகே, நம்ம சொல்லுங்க திரு ஹரி. அண்ணனோட விவாதத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, முதல்ல எதுக்கு அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு எப்படிங்க செய்ய முடியும்? அது கொஞ்ச நேரம் கழிச்சு அண்ணன் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அண்ணன் அவ்வளோ புரட்சிகரமான ஒரு சத்தத்தோட பேசினாரு. நான் அண்ணன் சொல்ற ஒரு விஷயம் தான், இந்த 18 தொழில் செய்யறவங்களுக்கு அண்ணன் அவமானப்படுத்தக்கூடிய அளவுல அந்த தொழிலெல்லாம் கேவலன்ற மாதிரி சொல்ல வராரு. இப்ப இந்த தொழில் செய்து பிழைப்பவர்கள்லாம் தப்பா? இப்ப இந்த தொழில் செய்து முன்னேற முடியாது, ஒரே விஷயம் பார்க்கக்கூடிய நேரம் தெரியும். நீங்க பேசுற விஷயம் என்ன, அண்ணனோட கூற்று என்னன்னா, இன்ஜினியரிங் படிச்சா கௌரவம், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சா கௌரவம், இந்த மாதிரி குலத்தொழில் செய்தால் அவமானம் என்பது போல சொல்றாரு. என் வாழ்க்கை வளராது, ஐயோ அவங்க வாழ்க்கை தரம் உயராது. சார் நான் சொல்வது ஒன்றுதான், நான் சொல்வது ஒன்றுதான். இந்த குலத்தொழில்ன்ற ஒரு குற்றத்துக்குள்ள கொண்டு நிறுத்தறதுக்காக தான் இவங்க மொத்தமா ட்ரை பண்றாங்க. ஒரு வினாடி சார், ஒரு வினாடி. ஏனா அதாவது சார் இன்னைக்கு நீங்க குலத்தொழிலுக்கான தரத்தை நாங்க சொல்றோம். புஷ் சார், nobody is pushing sir. நான் ஏன் புஷ் பண்ணோம்? அண்ணன் எவ்வளவு டெம்பர் ஆனாலும் கவலை இல்ல. நான் சொல்வது ஒன்றுதான், அண்ணன் கருத்தை சொல்லணும். இந்த தொழிலாளர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவு பேசக்கூடாது. பாரதிய ஜனதா கட்சி நலிவடைந்த ஒரு பக்கம் தான் சார் நிப்போம். தொழிலதிபர் பக்கம் நிக்கிறதுக்கு நாங்க யார்? நலிவடைந்த தொழிலாளர்களை அதாவது எந்த தொழிலெல்லாம் சார், எந்த தொழிலெல்லாம் சார், எந்த தொழிலெல்லாம் எந்த தொழிலெல்லாம் சார், எந்த தொழிலெல்லாம் காணாமல் போகிற இடத்துல இருக்கோ பேச விட சொல்லுங்க சார். இது விவாதமே இல்ல சார். நான் சொல்றது ஒண்ணுதான் சார். எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் முன்னாடி நான் முடிச்சிடறேன் சார்.
எந்தெந்த தொழிலெல்லாம் இன்னைக்கு பட்டு போயிருக்கோ, எந்தெந்த தொழிலெல்லாம் இப்போ இவங்க சொல்றது போல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சாதான் கௌரவம், படிக்கும் போதே 10,000 நலிவடைந்த தொழில்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் கை கொடுக்குறேன்னு சொல்றீங்க. நிச்சயமாக கை கொடுக்கும். ஒரே விஷயம் சார், அது கை கொடுப்பது மட்டும் இல்ல சார், ஒருத்தர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, இவங்க ஈஸியா சொல்றாங்க அவரோட பண்ணிட்டாரு, களிய போட்டாரு, கிண்டிட்டாரு, ஏதோ சொல்றாங்க. சிம்பிள் சார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த 3 லட்சம்ன்றது அண்ணன் சர்வசாதாரணமா இருக்கலாம். அது ஏழை எளிய மக்களுக்கு அந்த 3 லட்சம் தெரியுமா சார்? நாங்க மக்களை மதிக்கிறோம் சார். உங்களை போன்ற எல்லாத்துக்கும் 1000 கொடுத்துட்டு ஓசியில வரேன்னு சொல்றதுக்கு நாங்களும் இல்லை சார். ஒரு விஷயம் சார், ஒரு தொழிலானதை அமைச்சு கொடுக்குறோம் மக்களுக்கு. சார் எல்லாத்துலயுமே ஒரு அவேர்னஸ் இருக்கணும். ஒரு விஷயம் கொடுக்கறோம்னா ஐயோ நம்ம ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணுமே. ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட். உங்களை போன்ற 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஓசியில கொடுத்தேன் அதிகாரப்பூர்வமா நம்ம கேட்கலாம். இலக்காரம் விடுவதற்கு பாஜக தயாரா இல்ல. மதிவாணன், கருத்தோடு பாஜக திரு மதிவாணன், அதாவது இந்த 18 தொழிலை செய்கிறவர்களை நீங்க வந்து கொச்சைப்படுத்துறீங்களா? அவர்களை வந்து அது வந்து கீழ்த்தரமான ஒரு தொழிலா, அதனாலதான் இதனை வந்து நீங்க வந்து தடுக்கிறீங்களான்னு வந்து ஹரி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். உங்களுடைய கருத்து? ஹரி நான் பேசுறது எதுக்குமே ஹரி பதில் சொல்ல. நீங்க என்ன ஹரிய பேச விடுறீங்க? அவர் என்ன பேசுறாரு பொதுவெளியில? அவர் பேசின ஒரு வார்த்தை மாதிரி ஏத்துக்கிற மாதிரி பேசுறாரு. அவரு அவங்க குலத்தொழில் செய்யணும்னு சொன்னா மோடி அவரோட குலத்தொழில் செய்ய தயாரா இருக்காரா? தம்பி அவரோட குலத்தொழில் தம்பி அமைதியா இருக்க கொஞ்ச நேரம். நீங்க அபத்தமா ஒரு பொதுவெளியில இல்ல அபத்தம்ன்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. திமுக பேசுற அபத்தத்தை விட நாங்க ஒண்ணும் பேச நம்ம சாப்பிட ஸ்டாண்டர்ட் இருக்கு. கருத்துக்கள் வாங்கிக்கலாம். அவங்க ஓபில இருந்து பேசுறாங்க. இல்ல அவங்க ஓபில இருந்து பேசுறாங்க சார். அது அநாகரிகமா சொல்லுங்க. இருங்க அமைதியார்ன்றது தப்பான வார்த்தை. அவங்க வந்து ஆன்லைன்ல இருந்து பேசுறாங்க. சார் சொல்லுங்க சார், உங்க கருத்தை சொல்லுங்க சார். அவரு ஒரு பொதுவெளியில பேசுறோம், சொம்படிக்கிறாங்கன்னு பேசுறாரு. சொம்படிக்கிறதுனா என்னது? அது என்ன வார்த்தை? அது அலோ பண்றீங்க நீங்க? இல்ல அதை கண்டம் பண்ணிருக்கேன். ஒரு தலைப்பு ஒரு நிமிஷம் இல்ல, கேட்ட ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்லல. என்ன கேள்வி கேட்ட? சத்திரியா சூத்ரா வைசியா அப்படின்னு பிரிச்சு பண்ணினாலே அந்த என்னத்துக்கும் என்ன வித்தியாசம் கேக்குற? அது சொன்னார தம்பி. நீ படிக்க கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு பிரிச்சு வச்சிருந்தாங்களா? இன்னைக்கு படிச்சு முன்னேறி இருக்காங்களா? அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்காரா? பிஜேபி ஆளுற மாநிலம் ஏதாவது முன்னுக்கு வந்திருக்கான்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்காரா? இன்னைக்கு உலக அரங்குல ஒவ்வொரு துறையில இந்தியா பின்தங்கி போகுது, அதை பத்தி பேச தயாரா இருக்காரா? நான் சொல்றேன்ல, தமிழ்நாடு இந்த துறையில முன்னுக்கு வந்திருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுங்க அவரை. அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பேசுறாரு. அவரு ஒருத்தர் ஒண்ணு சொன்னா இவரு ஒண்ணு சொல்றாரு. நான் ஏன் என் குலத்தொழில் செய்யணும்? சரி ரைட் ஓகே. நீங்க அந்த ஒரு 4 கேள்வி வச்சிருக்கீங்க. நான் நீங்க முழுசா வந்து நீ உட்கார்ந்திருக்க முடியுமா? நான் படிக்கலனா என் தலைமுறை நான் தான் முதல் பிஜி முடிச்சேன். யார் கொடுத்தா? இங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்தது திராவிட கட்சிகள். அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், அதனாலதான் தேசிய புள்ளிவிவரத்துல உயர்கல்வியில நம்பர் 1 மாநிலம்ட்டு. திரும்ப நீங்க சொல்றீங்க 18 தொழில் இருக்கு, 2 தொழில் வந்து இப்படி குடுத்திருக்காங்கன்னு. ஆமா, விஷத்தை கொடுக்கும்போது சைட்ல ஊர்க்கா வைக்கதான் செய்வாங்க, முழுசாவ செய்வாங்க. 2 காட்டி தான் மத்தவங்க ஏமாத்துவாங்க. நான் திரும்ப சொல்றேன், RSS உடைய அஜெண்டாவை மோடி நடைமுறைப்படுத்துறாருன்னு சொல்றேன். நீங்க எந்த இடத்துல பாரம்பரியமா செய்யணுன்ற வார்த்தை அதுல இருக்கா இல்லையா? விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துல பாரம்பரியன்ற வார்த்தை இருக்கா இல்ல? இதான் ஒரே கேள்வி. இருக்கு. நான் அனுப்புறேன், தம்பியை பார்க்க சொல்லுங்க. பாரம்பரியம் செஞ்சா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் தான் குலக்கல்வி. இதை எதிர்த்த மண்ணு தான் இந்த மண்ணு. இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல எல்லாத்துலயும் முன்னுரிமை கொடுத்து முதல் மாநிலமா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்குன்னா சும்மா வரல சார். இது எத்தனை பேருடைய உழைப்பு இருக்கு, எத்தனை பேருடைய தியாகம் இருக்கு. எல்லாத்தையும் ஈஸியா கடந்து போறாரு. சப்ஜெக்ட் உள்ள பேச சொல்லுங்க சார். நான் 1 மணி நேரம் பேசுறேன், சப்ஜெக்ட் உள்ள வெளியே போறாரு. என்ன வளர்ந்துருச்சு இந்த நாட்டுல? கார்பரேட் டாக்ஸ் 10 லட்சம் கோடிக்கு என்ன பதில் இருக்கு? யாரு கொடுத்தீங்க? ஆனா கூட நேரடியா கொடுத்த என்ன நேரடியா கொடுத்தீங்க? கேஸ் மானியம் வருதா? இப்போ என்ன சொன்னீங்க கேஸ் மானியத்துக்கு? அதான் இன்னைக்கு உங்களால எவ்வளவு லாபம்? இன்னைக்கு உலக அரங்குல இந்தியா இன்னைக்கு தலை நோக்கி நிக்குது. அது பேச இருக்கீங்களா? சரி, ஒரு பிரதமர் ரைட் ஓகே இருங்க சார். திரும்ப இல்ல நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க, அது பதில் வாங்கணுமா வேண்டாமா? குற்றச்சாட்டு சொன்னதுக்கும் தம்பி பதில் சொல்லல. தம்பி சம்பந்தமே இல்லாம பேசுறேன். அவர் பொதுவெளியில ஒரு வயசுக்கு ஏத்த மாதிரி நாகரிகமா பேசணும். ரைட் ஓகே. நீங்க உங்க கேள்விக்கு பதில் வாங்கலாமா?
அருள் ஒரு நிமிஷம் அருள். இந்த மாநிலம் என்ன கொடுத்துன்னு பாக்கணும். நான் சொன்னது முதல் சுற்றுல தெளிவா சொன்னேன். கல்விக்காக மதிய உணவு, காலை உணவு, யூனிஃபார்ம், செருப்பு, லேப்டாப், சைக்கிள், முட்டை, அது படிச்சு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் முதல்ல இருந்து வேலை வாய்ப்புல முன்னுரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை, அனைத்து இன்னைக்கு அனைத்து சாதியில அர்ச்சகம் ஆகலான்னு சொன்னா தம்பி உடனே சம்பந்தம் இல்லாம பேசுறாரு. நான் தமிழங்க, நான் இந்துங்க, என்ன கோயிலுக்குள்ள போட சொல்றதுக்கு நீங்க யாருங்க? உங்களுக்கு யாருங்க அந்த அதிகாரம் கொடுத்தது? கட்ட வரைக்கும் நான் வேணும், என் நிதி வேணும், ஆனா கட்டதுக்கு அப்புறம் நான் உள்ள போக கூடாதா? ஆனா இதே விஷயத்த இரு சார், இல்ல சார், இதே விஷயத்த நீங்க ஹிந்துக்கள்கிட்ட மட்டும்தான் பாக்குறீங்க, ஆனா ஒரு கிறிஸ்டியன்ட்டையோ ஒரு இஸ்லாத்திலயோ நீங்க பார்க்க மாட்டேன்றீங்க. ஹிந்துக்குள்ளதான் நீங்க இதை புகுத்துறீங்க அப்படி ஒரு விஷயத்த சொல்றாரு. இருங்க ஒரு நிமிஷம் அருள், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார். நான் இந்து தானே, என் உரிமை நான் கேக்குறேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரங்க பிரச்சனை அப்புறம் பேசுவோம். சரி, முதல்ல என் பிரச்சனை பதில் சொல்லுங்க. எனக்கு உரிமை இல்லையா? நான் இந்து இல்லைன்ற தம்பி என்ன வராரு? சரியா பேசணும். இத வேற எங்கேயாவது போய் பேச சொல்லுங்க. நான் சொன்னல ராமாயணம் மகாபாரத கதைலாம் பதில் இருக்கா தம்பி கிட்ட? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கதைகள் இது. சரி, அங்க முழு சட்டை போட்டிருக்கோம், நம்ம சட்டை போட முடியுமா? சரி, ரைட்டு சார், இதெல்லாம் நீங்க சொல்றீங்க நான் இந்து, என் வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை நான் தான் பார்க்கணும் அப்படின்னு. ஆனா ஒரு முக்கியமான இந்து பண்டிகைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வாழ்த்துக்கள் வரன்னு இந்து அமைப்புகள் பிஜேபி எல்லாம் போர்க்கொடி தூக்குறாங்களே, அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதுவும் திரும்பி சொல்ற, நான் சாமி கும்பிடுறேன், நான் சாமி கும்பிடல, அது என் விருப்பம். சரி, நான் வாழ்த்து சொல்றேன், வாழ்த்து சொல்லல, அது என்னோட விருப்பம். ஆனா என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னா நான் கேக்குறேன். அதுவும் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சரி, ஓகே, என்னோட விருப்பத்துக்கும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கு. ரைட், அந்த வித்தியாசமே தம்பிக்கு தெரியல. ஓகே சார், சொல்லல நீங்க சொன்ன விஷயத்தை நான் உள்வாங்கிக்கிட்டேன். ஓகே, இல்ல இத திசை மாறக்கூடாது. நான் கேக்குறேன், எல்லா முஸ்லீம் பண்டிகைக்கும் கிறிஸ்டின் பண்டிகைக்கும் மோடி அவர்கள் 2013 இருந்து வாழ்த்து சொல்லியிருக்காரா? வாழ்த்து சொல்லாத வருஷங்களை நான் காட்டுட்டுமா? காட்டுட்டுமா? மோடி சொன்னாரா? இந்த நாட்டோட பிரதமர் தானே. ஆமா, இந்த நாட்டை பத்தி பேசுறது யாருங்க? இந்த மோடி தானேங்க. பெரும்பான்மை சிறுபான்மை ஓட்ட பிரிச்சு கட்டது யாருங்க? இந்த மோடி தானேங்க. என்ன சொல்றீங்க? நாங்க எங்கேயாவது போயிட்டு பெரும்பான்மை சிறுபான்மை ஓட்ட பிரிச்சு கட்டுமா? எங்க சொத்தை அவங்க பிரிச்சுப்பாங்க, எங்க தாலியை பிரிச்சுப்பாங்க, நாங்க எங்க கேட்டோமா? கேட்டது யாரு? ஓகே, மோடி. சோ மோடிக்கு ஒரு நோக்கம் இருக்கு, இந்த நாட்டுல படிக்க கூடாது. தம்பி இன்னொன்னு சொன்னாரு, எல்லாம் திரும்ப எல்லா கற்காலத்துக்கு போயிடுமா? கரண்ட் இல்லாம உட்கார்ந்து இருந்தோம், அதே காலத்துக்கு போயிடுமா? என்ன பேசுறாரு அவரு? திமுக ஆட்சி நீடித்தா கற்காலம் தான். நீங்க சொன்ன அதே கதை தான். கரண்ட் இல்லாம உட்கார்ந்து போமா? நீங்கல்ல திமுக ஆட்சி இன்னும் நீடிச்சாதான். இன்னொன்னு சார், நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன். கட் பண்ணிடுவாங்களா? அப்புறம் மின்சாரத்தை கட் பண்ணிட்டு தம்பி சொல்றாரு, நீங்க நாளையில இருந்து கரண்ட் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு வகுப்படுப்பீங்களா? நாங்க உட்கார்ந்து பார்த்துன்னு இருந்தோம். சரிங்க மதிவாணன், சரி மதிவாணன், நீங்க கேள்வி நீங்க முன்னோக்கி யார் சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் தலைவர். சரி, ரைட், ஓகே. அரசியல் தலைவர்கள் கிடையாது. சரி, ரைட், ஓகே சார், இருங்க ஒரு நிமிஷம். அமெரிக்கா எங்க இருக்கு, ரஷ்யா எங்க இருக்கு போய் பாருங்க. சரி, ரைட், ஓகே. பின்னோக்கி சிந்திக்கிறீங்கன்றதா பிரச்சனை. ஓகே சார், அப்படி இருங்க ஒரு நிமிஷம் வரேன். திரு சங்கர், இப்போ நம்ம அரங்கத்தில் பேசின திரு நந்தகுமார் அவர்களும் சரி, இணைமொழியாக பேசின திரு மதிவாணன் அவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க சொல்றது ஒரே ஒரு நோட்டில் தான் சொல்றாங்க. இந்த பாரம்பரியம்ன்ற ஒரு வார்த்தையை ஏன் மத்திய அரசு எடுக்க முன்வரலை? அதை எடுத்துடலாமே, நாங்கள் அமல்படுத்துவதற்கு தயாராக தான் இருக்கிறோம், ஆனால் சில திருத்தங்கள் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டோம். அதை பண்ணலை. அது பண்ணாத பட்சத்தில் இது சமூக நீதிக்கும் ஒரு சாதிய அடிப்படையை ஊக்குவிக்கிறதுக்கும் அது ஒரு முன்னெடுப்பாக இருக்குன்னு சொல்றாங்க தமிழக அரசின் சார்பாக. உங்களுடைய கருத்தும் நிறைவான கருத்தும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கோவில் விஷயத்துல சொன்னாங்க. அந்த கோவில் விஷயத்துல அனைத்து ஜாதியின அர்ச்சகர் எல்லா கோவிலும் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பெண்கள் இருக்காங்க, எல்லா சமுதாயத்திலும் இருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. வேணா நம்ம தோழர் நண்பர் மதிவாணன் அவர்களை வேணா நம்ம கூட்டிட்டு போவோம், கன்னியாகுமரி மாவட்டத்துல எங்கெங்கெல்லாம் கோவில் இருக்குன்னு காணிப்போம். இதுல உங்களுடைய அரசாங்கம் தான் இந்து சமய அறநிலைத்துறை இருக்கு. நான் குறிக்கிட கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னதுனால நான் சொல்ற ஒரு நிமிஷம். கடந்த மாதம் டெல்லி
விஸ்வநாதர் கோயில். இந்த நாட்டுடைய முதல் குடிமகள் திரௌபதி முர்மு அந்த கோயிலுக்குள்ள விட்டாங்களா? போனாங்களே. உதாரணம் நான் தரேன் சங்கர், தயவு செஞ்சு திரும்ப புரிஞ்சுங்க. தயவு செஞ்சு நான் சொல்ல வந்த அர்த்தத்தை தயவு செஞ்சு இங்க பாகுபாட நமக்குள்ள விதைக்கிறது பிஜேபி RSS தான். நீங்க சொன்னீங்க கூப்பிட்டீங்கல்ல, நான் வர தயாரா. அதே மாதிரி நாட்டு குடியரசுத் தலைவரையும் கூட்டிட்டு போங்கன்றோம். ஏன் அந்த விட மாட்டீங்க? அவங்க எதனால? ஓகே ஓகே, தொடருங்க சங்கர். அதுல சிறப்பு தரிசன கட்டணம். சார் ஒரு நிமிடம். சொல்லுங்க. தாய் அந்த மாதிரி வெளியே நிக்க வச்சா நம்ம ஏத்துப்போமா? பதில் சொல்லுங்க திரு சங்கர். அதுதான் RSS பிஜேபி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. இந்த மண்ணு வேற, தமிழ்நாட்டு மண்ணு வேற. தமிழ்நாட்டு மண்ணுல கண்ணப்பர் சாமிக்கு என்ன படைச்சாரு? எந்த காலை எடுத்து சிவனுக்கு கை வச்சு கண்ணை கொடுத்தாரு? அப்படி சொல்லப்பட்ட கதை உள்ள வந்த மண்ணு இங்க. சரி, ரைட், ஓகே சார். ஓகே ஓகே ஓகே, அவரோட கருத்துக்கு வாங்கிக்கலாம். திரு சங்கர் நீங்க தொடருங்க சங்கர். சிறப்பு தரிசன கட்டணம்ங்கிறது இருக்கு. 1000 ரூபாய், 100 ரூபாய், இதெல்லாம் அதாவது இதுலயே பாகுபாடு பிரிக்கக்கூடிய அரசு ஆகதான் இருக்கு. இது இந்து சமய அறநிலையத்துறைன்னு இருக்கு. முதலாக என்ன செய்யணும்? இந்த நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க பாருங்க. நீங்க கூட்டணி வச்சிருக்கிற தெலுங்கு தேசம் அங்க திருப்பதியில VIP தரிசனம், சிறப்பு தரிசனம் 5000 3000 எல்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுக்கலையே. சங்கர், உங்ககிட்ட ஒரு மெச்சூரா பதில் எதிர்பார்க்கறேன். நான் என்ன கேட்டேன்னா, உங்களோட தாயே என்னோட தாயை வெளியே விட்டு இருந்தா என்னன்ட்டு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லாம அப்படியே வேற இடத்துக்கு போயிட்டீங்க. சரி கருத்துக்களை வாங்கிக்கலாம் சார். இருங்க சொல்லுங்க. அச்சகலான்ற சட்டத்தை இந்தியாவுல முதல்ல கொண்டு வந்தது யார் சார்? சொல்லுங்க சங்கர். செய்யப்படுற இந்தியாவில திரும்ப சொல்றேன், இந்தியாவிலேயே கொண்டு வந்தது யாரு சார்? ஒரு நிமிஷம், நம்ம நிறைவான திரு மதிவாணன். தமிழ்நாட்டுக்குள்ள எந்த பாகுபாடும் கிடையாது சார். ஆண் பெண் பாகுபாடு கிடையாது, உயர்ந்தவ தாழ்ந்த. இத கொண்டு வந்து திணிச்சதுதான் சார் பிஜேபி RSS. RSS உடைய அந்த அஜெண்டாவை தான் மோடி நடைமுறைப்படுத்துறார். தயவு செய்து அப்படியே சிறப்பு தரிசன கட்டணத்தையும் ரத்து பண்ண சொல்லுங்க சார். சரி, நம்ம டாபிக் டிவேட் ஆகணும். திரு சங்கர், உங்களுடைய நிறைவான கருத்து சொல்லுங்க சார். உங்க நிறைவான கருத்து ரத்து பண்ணுங்க. 100 ரூபாய் இல்லாத கோயிலுக்கு போக முடியுமா சார்? கேள்வியை நான் உள்வாங்கிட்டு நான் அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருக்கிறேன். திரு மதிவாணன் கட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்றீங்கல்ல, இது நான் என்ன கேட்டேன்னா, எந்த மாநிலத்திலயும் இல்லாம தமிழ்நாட்டுல ஒரு வளர்ச்சி திட்டத்தை பத்தி நான் பேசுறேன். ஆனா நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பத்தி பேசுறீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குள்ளேயுமே முதல்ல நான் கேக்குறேன் சார், உலகத்து மிகப்பெரிய சாதனையா பேசப்பட்டது சார். யார் பேசினார்னா மோடி பேசினார் சார். என்னன்னு பேசினார்ல சார். ஓகே, இந்த தலைப்பு போதும் சார். இந்த தலைப்பு போதும். ஓகே, நான் இருங்க. திரு மதிவாணன், நமக்கு நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். திரு சங்கர், நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. இந்த திட்டத்தின் மூலமா, அதாவது விஸ்வகர்மா திட்டம், கொத்தனார் விஸ்வகர்ம யோஜனா மூலமா கொத்தனார் மீன்பிடி வலை செய்பவர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்துல இருக்கு. இப்போ ஒரு இன்ஜினியர் பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் தான் சம்பளம் வாங்குவாங்க. ஆனா கொத்தனார் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் 1200 ரூபாய் வாங்க. அவங்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் விதமாக இருக்குங்கிறதா என்னுடைய கருத்து சார். சரி, ரைட், ஓகே சார். நன்றி சார். நன்றி. திரு உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி திரு நந்தகுமார் சார். அதாவது மீண்டும் நம்ம அந்த புஷ் பண்ணுற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி NEP பார்த்தீங்கன்னா 3rd லாங்குவேஜ் ஆப்ஷனல், ஹிந்தி ஆப்ஷனல். பட் அங்கே யாரும் புஷ் பண்ணலை. ஸோ அதற்கும் தமிழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் இப்போ விஸ்வகர்மா திட்டம், இதுவும் ஒரு ஆப்ஷனல். மீண்டும் மத்திய அரசோடு இந்த திட்டத்தின் மூலமாக மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறதா திமுக? சார், இது மோதல் கிடையாது. இது தமிழக அரசின், தமிழக மக்களின் உரிமை. நாங்க நீங்க சொல்லி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஏற்கனவே மதியம் கிளீனா சொல்லிட்டாரு. நம்ம இப்ப இல்லைங்க, நம்ம இதெல்லாம் இவங்க எஜுகேஷன் பாலிசின்னு கொண்டு வரதுக்கு முன்னாடியே நம்ம அட்வான்ஸா எஜுகேஷன்ல எங்கேயோ நான் எதுக்கு அதை சொன்னேன்னா, அந்த ஆப்ஷனல் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இங்க உங்க பெரிய முரண்பாடு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கு. மத்திய அரசோட நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். இந்த திட்டத்தின் மத்திய அரசோட சிஸ்டம் எப்படின்னா, வரும்போது ஆப்ஷனல் தான் வருவாங்க.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கம்பல்சரின்னுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கட்டாயம் நீங்க செஞ்சே ஆகணும்னுவாங்க. ஆமா, ஆர்டர். அதுக்காக தான் தமிழ் அரசு எப்பவுமே கொஞ்சம் விழிப்பார்ப்பு. ஏன்னா நம்ம வந்து இங்க பகுத்தறிவு மண்ணிலிருந்து வளர்ந்தவங்க, அதெல்லாம் கொஞ்சம் விழிப்பார்ப்பு. இவங்க எந்த பக்கம் போவாங்கன்னு தெரியும், இவங்களுக்கு யார் மாஸ்டர் நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம், இதை மூலையிலே கிள்ளினோம். சரி, இது தேவையில்லை. இதற்கு மாற்று என்ன வச்சிருக்கீங்க? இப்ப இந்த விஸ்வகர்மா யோஜனா வேண்டாம், ஏன்னா கைவினை 18 பேருக்கு மாற்றத்தை கொடுத்துருக்காங்களா, அவங்களே கொடுத்துருக்காங்க. பாரம்பரிய வார்த்தை எடுத்துருங்க, நீங்க எடுத்துருங்க, எல்லாருக்கும் பொதுவாக்குங்க. அதை 35 வயசு நீங்க லிமிட் வைங்க. நான் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கிராமப்புறத்துல வந்து அந்த வந்து இவங்க கிட்ட பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கொடுக்காதீங்க, விஓ கிட்ட கொடுக்கன்றாங்க. நான் அதுக்கு மேல இன்னொரு கருத்தை நான் சொல்றேன். இப்ப பூட்டு தொழில் திண்டுக்கல் ஃபேமஸுங்க. நீங்க அதுக்கு உண்டான ஒரு தொழில் பயிற்சி அரங்கத்தை திண்டுக்கல் ஆரம்பிங்க. அங்க இருக்க அந்த குடும்பத்தை நீங்க கூப்பிடுங்க. அந்த குடும்பத்தின் மூலியமாவே நீங்க வந்து ஊர்ல இருக்க யார வேணா கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுங்க. சரி, லெதர் ஃபேக்டரி வைக்கிறீங்களா, ஆம்பூர்ல வைங்க. நிறைவான கருத்து. அந்த மாதிரி நீங்க வந்து பொதுவா எல்லாருக்கும் இது போய் சேர்ற மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு பக்கத்துல மக்கள் அடைக்காதீங்கிறது என்னோட கருத்து. ஓகே, உங்களுடைய நிறைவான கருத்து சுருக்கமா நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும். ஒரே வினாடி சார், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் பேசிய அந்த வார்த்தை அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் மதிவாணன் அண்ணனும் சரி, அண்ணனுக்கும் சரி, ரொம்ப காயப்பட்டுச்சு, வயசுக்கு மீறி பேசிட்ட அப்படின்னு சொல்றாங்க. என்னோட ஒரு சின்ன ஒரு விஷயம், இதை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தயவுசெய்து சொல்லுங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட், அதாவது ஒரு ஆளுநரை பார்த்து அண்ணன் உதயநிதி அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஞாபகம் இருக்கா? நான் வேணா ஓட்டி காட்டவா? அப்படி சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது ஒரு அகந்தையாக சில வார்த்தைகள் வருவது சகஜம். இதை வந்து நான் சரி என்று வாதி விடுவதற்கு நான் உதயநிதி அண்ணன் இல்லை சார். ஒரு நிமிடம் சார், திமுக சகஜம் சார். அண்ணன் சொல்றாரு வாழ்த்து சொல்றது என்னோட விருப்பம், எங்களோட விருப்பம். திமுக கிட்ட இருந்து நாங்க வாழ்த்து கேட்கவும் இல்லை, அவங்க விருப்பத்தை நாங்க பார்த்து எதிர்பார்த்துட்டு காத்துட்டும் இல்லை. ஒரு அரசாங்கம் என்பது மக்களுக்கான அரசாங்கம். இவங்க தம்பட்டு அடிக்கிறது போல எல்லாருக்குமான அரசாங்கம். அரசாங்கம் வாழ்த்து சொல்லணும். திமுக சொல்லுதோ இல்லையோ அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. We don't care. ரெண்டாவது, மூணாவது, திரௌபதி அம்மாவை உள்ள உள்ளே ஒரு பட்டியலின சகோதரிக்கு இப்படி ஒரு அநீதி நடக்குது, எங்க அம்மா உங்க அம்மா பண்ண சும்மா இருப்பியான்னு அண்ணன் கேட்கிறாரு. ரொம்ப நியாயம். திரௌபதி அம்மா உள்ள போயிட்டு வந்தாங்க, அந்த காணொலியை நான் உங்களுக்கு காட்ட தயாரா இருக்கேன். இன்னொன்று, திமுகவில் அண்ணன் பொன்முடி அண்ணன் ஒரு பட்டியலின சகோதரியை பேசாத பேச்சை நீங்க பார்த்திருப்பீங்களா? விழுப்புரம் மாவட்டத்தில் ஊராட்சி மன்ற தலைவருக்கு இருக்கை தராமல் பட்டியலினத்திற்காக இவங்க அப்படியே அங்கப்பிரசனை செய்தது போல இன்னைக்கு ஒரு கபட நாடகத்தை திமுக அரங்கேற்றது. விஸ்வகர்மா திட்டம் மக்களுக்கு, நலிவடைந்த மக்களுக்கு, நலிவடைந்த தொழில்களை அதை வளர்த்தெடுப்பதற்கு மக்களுக்கு உதவக்கூடிய விஷயங்களாக, அது மார்க்கெட்டிங் ஆரம்பிச்சு ஃபைனான்ஸ் ஆரம்பிச்சு எல்லா விதத்திலும் உதவக்கூடிய விஷயமாக தான் இருக்கு. மிராசுகளுக்கு அதை பற்றியான ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அண்ணனா இருக்கட்டும், சாமானிய மக்கள் இந்த விஸ்வகர்மா திட்டத்தையும் ஏற்பார்கள். திமுக போதுங்க, நாங்க அவங்க எங்களோட மோதல் இருந்தாலும் மக்கள் மேல நாங்க காதல் இருப்போம் தெரிவித்து. நன்றி. திரு மதிவாணன், நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. கடைசியில காதல் வேண்டா பயன்படுத்தலாம், வேகலினா மறுநாள் வேக வச்சுக்கலாம், அறவே காட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பேசக்கூடாதுன்னா அனுமதிக்க முடியாது சார். விஸ்வகர்மா திட்டத்தினுடைய நிறைவான கருத்து பேசுங்க, வரலாறு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. வரலாற்றை பேசி நாசப்படுத்திய திமுக தகுதி இருக்கு? கலாச்சாரம் கூட அது தூக்கி நிறைவான கருத்து குறிக்கிட வேணாம். நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும், நிகழ்ச்சி நிறைவு பண்ணணும் சார். நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து, நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்து சார். விஷயத்த அதை விட்டுட்டு ஏதாவது பேசுறேன். விஸ்வகர்மா யோஜனா திட்டம்னா என்ன, குலக்கல்வி முறைனா என்ன, அப்ப நீங்க விவாதத்தை ஒழுங்கா பார்க்கல சார். இல்ல ப்ளீஸ் சாரி நான் நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம். கொடுக்கக்கூடிய மானியம் முதற்கொண்டு அதற்கு ட்ரெய்னிங் கொடுக்கிறது முதற்கொண்டு சரி, நம்ம பேசிட்டா நிறைவான கருத்து குறிக்கிட வேணாம். ஓகே நிறைவான கருத்து குறிக்கிட வேணாம். யாரும் குறிக்கிடல நிறைவான கருத்துல. தயவு செய்து நிறைவான கருத்து குறிக்கிட வேணாம். திரு மதிவாணன், உங்களுடைய நிறைவான கருத்து. திரு மதிவாணன், உங்களுடைய நிறைவான கருத்து. தயாரா இருக்க திரு மதிவாணன், உங்களுடைய நிறைவான கருத்து. திட்டம் தேவையில்லாத ஒரு விஷயம், அதுக்குள்ள பேசணும். நாங்க தெளிவா சொல்றோம், மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வாங்க. நான் சொல்றேன் சார், இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்று வரைக்கும் மக்கள் ஆதரிச்ச ஒரு திட்டம் சொல்ல முடியுமா சார்? சரி, ஓகே சார், ஓகே நன்றி. ஜிஎஸ்டில இருந்து இவர் கொண்டு வந்த வேளாண் இருந்து அக்னிபாத் திட்டத்தில இருந்து
ஆர்டிகல் 370 திரும்ப பண்றது எந்த திட்டத்தை எந்த மக்கள் சார் வரவேற்றாங்க? சரி, ஓகே, இதுவே உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். இதுவே உங்களுடைய நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த சிறப்பு அழைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் சார் மதிவாணன் சார் இல்லையா பார்த்து சொன்னாரு அவரு. சார் மதிவாணன் சார், நான் நிகழ்ச்சியினுடைய நீங்க சொன்ன கருத்து மோடி அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டமும் எடுபடவில்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதை நான் நிறைவான கருத்தை எடுத்துக்கிறேன். ஓகே, நம்ம நிறைவு செய்யற நேரம் வந்துருச்சு. நிகழ்ச்சி வந்து கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்த அத்தனை அழைப்பாளருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நேயர்களே. மீண்டும் நாளை மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.